வணக்கம் உழவன் மகட நேயர்களே, இனியவை 40 பாடலிலிருந்து சில பாடல்களை சுவைப்போம் வாருங்கள். அதற்சென்று வாழாமை ஆற்ற இனிதே, குதற்சென்று கொள்ளாத கூர்மை இனிதே, உயிர் சென்று தான் படினும் உண்ணார்கை துண்ணாப் பெருமை போல் பீடுடையது இல். அதற்சென்று என்றால் தவறான வழியில் சென்று தவறான செயல் செய்து வாழாதிருப்பது மிகவும் இனிது. குதற்சென்று கொள்ளாத கூர்மை இனிது. தவறான வழியில் பொருள் தேடாமல், ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் பொருள் தேடுவதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி அந்த தவறான வழியில் பொருள் தேடாமல் நேர்மையாக உழைத்து வாழுங்க, அது மிக இனிமையாக இருக்கும். அடுத்து, உயிர் சென்று தான் படினும் உண்ணார்கை துண்ணா பெருமை போல் பீடுடையது. உயிரே போனாலும் உண்ணத்தகாதார் வீட்டில், நம்மளை மதிக்காதவங்க வீட்டில் அந்த உணவு என்பது உண்ணாதிருத்தல் மிக மிக இனியது என்று கூறுகின்றார். அடுத்த பாடல், பிறன் கை பொருள் வவ்வான் வாழ்தல் இனிதே, அறம் புரிந்து அல்லவை நீக்கல் இனிதே, மறந்தேயும் மானா மயரிகள் சேரா திறந்தெறிந்து வாழ்தல் இனிது. இந்த பாடலுடைய பொருள், பிறருடைய கைப்பொருளை அபகரிக்காமல் வாழ்வது மிக இனியது, தர்மம் செய்து பாவத்தை நீக்குதல் இனியது, மாட்சிமை இல்லாத அறிவிலிகளை, பெருமை இல்லாத அறிவு இல்லாத அறிவிலிகளை சேராத வழிகளை ஆராய்ந்து வாழ்தல் இனிது. எந்த ஒரு குணமும் இல்லாதவங்க, சிறுமை குணம் உடையவர்களிடத்தில் சேராமல் வாழ்தல் மிக இனியது. அடுத்த பாடல், அவ்வித்து அழுக்காறு உரையாமை முன் இனிது. அதாவது மனம் வலிக்கின்ற மாதிரியான பொறாமை சொற்களை சொல்லாமல் இருப்பது இனிது. செவ்வியனாய் செற்று சினங்கடிந்து வாழ்வினிதே, மனதிற்கு ஒரு துளியும் தீங்கு இல்லாமல் சினத்தை விடுத்து வாழ்வது இனிதாகும். கோபப்பட்டோம்னா நம்முடைய உடம்பு மனசு தான், நமக்கு மனம் பாதிக்கப்பட்டால் உடம்பு பாதிக்கப்படும். அதை சொல்கிறாரு. அறிவியலாகவும் இதில் பார்க்கலாம். கவ்வித்தாங் கொண்டு தாம் கண்டது காமுற்று வவ்வார் விடுதல் இனிது. தனக்கு வேண்டிய பொருளை அபகரிக்காமல், நமக்கு வேண்டிய பொருளை ஒருத்தர் வச்சிட்ருக்காங்கன்னா அதை அபகரித்து போய் வலிஞ்சு அதை எடுக்காத. உன்னால் முடிந்தால் நீ உழைச்சி வாங்கு, இல்லைன்னா அந்த பொருளை மறந்துடு, நமக்கு இவ்வளோதான் கிடைக்கும்னு நினச்சி மறந்துடு என்று கூறுகின்றார். அடுத்த பாடல், பிச்சை புக்கு உண்பான் பிளிராமை முன் இனிதே. பிச்சை எடுத்து உண்பவர்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது. கோபப்பட்டா என்ன சொல்லுவாங்க, எடுக்கிறது பிச்சை, பேசுகிற பேச்சை பார்த்தியா அப்படின்வாங்க இல்லையா. அதனால் கோபப்படாமல் இருத்தல் இனிது. துன்பத்தில் இருந்தாலும் நம்முடைய துன்பத்தை கூறாமல் இருப்பது ரொம்ப பெருமைக்குரிய இனிமையான செயல். துன்பம் கூறாது இருப்பவனின் செயல் பெருமைக்குரியது. அடுத்து, மிக்க பேராசையை கொண்டு உற்ற பேராசை கருதி அறநூறும் ஒர்க்கம் இல்லாமை இனிது. அறவழியிலிருந்து, அந்த ஒழுக்க நெறியிலிருந்து நீங்கி பேராசை கொண்டு தவறான செயலில் தவறான வழியில் சென்று பொருளை தேடி நீயும் கெட்ட பேர் வாங்கிக்காத அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, இப்படியெல்லாம் இருக்காத. இருந்தனா உனக்கு இத்தனை துன்பங்கள்லாம் வரும். பிச்சை எடுக்கும்பொழுது கோபப்படாத. உனக்கு துன்பம்னா மற்றவங்களிடத்துல சொல்லிக்காத. என்ன இன்னைக்கு கேட்பாங்க, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, அதை ஒரு மாதிரி பேசுவாங்க, அது எந்நேரம் ஏதாவது சொல்லணுன்னு. அதே மாதிரி ரொம்ப பேராசை கொள்ளக்கூடாது. பேராசை வந்தால் நம்ம தவறான பாதையில் போயிட்டு உடனே அந்த பொருளை சம்பாதிச்சுக்கணும், எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்போ அது தவறான ஒழுக்கம் தவறிய நெறிக்கு போய்விடும். இதெல்லாம் செய்யாமல் இருங்க, இதுதான் வாழ்க்கைக்கு மிக இனிது என்று வாழ்க்கையின் இலக்கணத்தை கூறுகின்றார் ஆசிரியர். நிறைவான
இனியவை 40 பாடல் ரொம்ப சுவையான பாடல். 10 கொடுத்தும் பதியிருந்து வாழ்வினிது 10 பொருள் கொடுத்தாயினும் பதின்னா ஊர். நாம் பிறந்த ஊரில் இருந்து வாழுறோம் பார்த்தியா, அதுதான் ரொம்ப இனியது. ஏன்னா அயல் ஊருக்கெல்லாம் அயல் நாட்டுக்கெல்லாம் போனால் நம்ம எப்படினாலும் துன்பப்படுவோம். அதுக்கு முன்கூட்டியே அறிவுரை சொல்கிறது இது. அடுத்து வித்துள் குற்றுண்ணா விழுப்பம் மிக இனிது. அதாவது விதைக்கு என வைத்த தானியத்தை உண்ணாதிருக்கணும். விதைக்கு வச்ச தானியத்தை கூட உண்ற அளவுக்கு வந்தால் ரொம்ப வறுமை. அப்புறம் விதையை போட்டு எப்படி மேலே நம்ம பயிர் செய்து பொருளை நிறைய விளைச்சலை நிறைய உண்டாக்க முடியும்? கஷ்டந்தானே. அதனால் விதையை விற்று அல்லது விதையை வைத்து நம்ம சாப்பிடக்கூடாது. பல நாட்களுக்கு நன்மையை சொல்லும் நூல்களை கற்பதைப் போல பற்பல நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றலில் காழினியது இல். பல நாளும் நல்ல நன்மையை சொல்கின்ற நூலை கற்பதைப் போல இனிதான செயல் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளூரில் தான் இருக்கணும். எவ்வளோ பொருள் கொடுத்து இருந்தாலும் உள்ளூரில் தான் இருக்கணும். விதைக்கு வைத்த பொருளை உண்ணக்கூடாது, சமையல் செய்து உண்ணக்கூடாது. நல்ல நூல்களை நிறைய கற்று வாழுங்க. இதுவே வாழ்க்கைக்கு மிக இனியது. இந்த செயலை விட வேறு என்ன இனிமையான செயல் இருக்கப் போகின்றது என்று இனியவை 40 ஆசிரியர் கூறிய வாழ்வின் இலக்கணத்தை கண்டோம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.